அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நானும் என்னுடைய நண்பரும் தினம் காலையில் ஒரு வாக்கிங் அப்படின்னு ஒரு நடைப்பயிற்சி ஒன்று போவோம். சில நாள் ஊரில் இருந்தால் முடியும், சில நாள் நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் போயிட்டால் அது முடியாது. முடிஞ்சப்போல்லாம் அது செய்வோம். நாங்கள் போகிற கொஞ்ச நேரத்தில் எதிர்த்தாப்பில் என் நண்பரோட வேறு ஒரு அலுவலகத்தில் அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. இன்னொரு நண்பர் எதிர்த்தாப்பில் வருவார். அவர் என்னை பார்த்து வணக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லிவிட்டு நண்பருக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதை சொல்கிறது ஒரு மாதிரி வேகமாக வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு 2 பேரை பார்த்தும் வரிசையாக சொல்லிட்டு போவார். அதனால் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இதை பேச்சாளர், அதுவும் தமிழ் பேச்சாளர் அப்படின்னு மக்களுக்கு அறிமுகமான காரணத்தினால எனக்கு தமிழில் வணக்கம் அப்படிம்பார். அவருடைய கலீக், ஒரே ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க குட் மார்னிங் அப்படின்னு அந்த அலுவலக சம்பிரதாயத்தின்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போவாங்க. தொடர்ந்த மாதிரி ஒரு வாரம் அவரை காணோம். நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், எங்கே வணக்கம் குட் மார்னிங்கை காணுமே அப்படின்னு. அவர் ஒன்றே ஆமாம் சார் அவரை காணோம் அப்படின்னு விட்டார். ஆனால் அவர் சொன்ன அந்த பதில் சொன்ன விதத்தில் ஒரு சின்ன நெருடல் ஏதோ எனக்கு பட்டுது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி. எதனால் என்னாச்சு அப்படின்னு. வழக்கமாக வர ஒரு காணமே அப்படி. மறுநாளும் கேட்டேன், எங்கெங்க உங்கள் வணக்கம் குட் மார்னிங்கை காணோம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை சார், அவருக்கு ப்ரமோஷன் ஆகிருக்குது, அதனால் ஒரு ட்ரைனிங்காக டெல்லி வரைக்கும் போயிருக்கிறாரு, திரும்ப வந்துடுவார், அவர் சீனியர் மேனேஜர் ஆகிட்டார் அப்படின்னா. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சிங்கன்னு. ஒரு வாரம் கழித்து இப்போ அவர் திரும்ப நாங்கள் வாக்கிங் போகிறப்போ எதிர்த்தாப்பில் வராரு. அவர் என்னை மட்டும் பார்த்து வணக்கம் அப்படின்னாரு. பக்கத்தில் கூட வர அவரோடு பணிபுரிகிற அந்த நண்பரை பார்த்து லேசாக ஒரு புன்னகை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டார். நான் அந்த வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு அந்த சேர்ந்த வார்த்தையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவர் வாயிலிருந்து வரும் அப்படின்னு. வணக்கம் அப்படின்னுட்டு கூட இருக்கிற நண்பரை பார்த்து ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு போயிட்டார். கொஞ்சம் வினோதமாக பட்டுது. என்னங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், அவர் எனக்கு சீனியர் மேனேஜர் ஆகிட்டார், அவருக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னு. அதனால் என்னங்க, அவர் இப்போ என்னை விட அவர் மேலே இடத்துல இருக்கிறாருங்க, அதனால் அவர் எப்படிங்க எனக்கு குட் மார்னிங் சொல்லுவார், நான் தான் அவருக்கு குட் மார்னிங் சொல்லணும். எப்படி, என்னை விட அவர் மேலே இருக்கிறாரு, அதனால் நான் தான் அவருக்கு முதல்ல குட் மார்னிங்னு சொல்லணும், அப்புறம் தான் அவர் சொல்லுவார். நான் ஏதோ யோசனையில் 2 நாள் விட்டுட்டு காரணத்தினால நான் சொல்லலைன்றதுனால அவர் சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னார். பாருங்கள், குட் மார்னிங் அப்படின்னு காலை நேரத்தில் இந்த காலை நேரம் உங்களுக்கு நன்றாக இருக்கட்டும்னு வாழ்த்துவது அது ஒரு அழகான சம்பிரதாயம் இல்லை? அதான குட் மார்னிங்கிறதுக்கு அர்த்தமே, விஷ் யூ ஏ குட் மார்னிங் அப்படின்றது. ஆனால் அது எப்படி நம்மை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சு, இந்த அலுவலக பழக்க வழக்கங்கள்னால கீழே இருக்கிறவங்க தான் மேலதிகாரிக்கு முதல்ல சொல்லணும். அவர் மேலதிகாரி கீழே இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்ல மாட்டார். ஏன்னா நான் கீழே இருக்கிறேன், உனக்கு கீழ்ப்பட்டவன்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுகிற வாசகம்தான் இந்த குட் மார்னிங் என்று மேலே இருக்கிறவர்களை பார்த்து சொல்வது அப்படின்னு ஏதோ ஒரு வகையிலே வெள்ளையனிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்ட அந்த அடிமை புத்தி தொடர்கிறது. அப்படிதானே சொல்லணும். பொதுவாக தமிழ் மரபுப்படி எப்படின்னா, பெரியவங்க தான் சின்னவங்களை வாழ்த்துவாங்க. நல்லா இருப்பா யார் சொல்லுவாங்க? பெரியவங்க சின்னவங்களை வாழ்த்துவாங்க. சின்னவங்க பெரியவங்களை வாழ்த்த முடியாது, வாழ்த்த மாட்டாங்க. மகிழ்ச்சியில் சொல்லலாம், அன்பில் சொல்லலாம், ஆனால் பெரியவர்கள் தான் வாழ்த்துவார்கள். அப்போ யார் முந்திக்கொண்டு உங்களுக்கு இந்த காலை நேரம் நன்றாக இருக்கட்டும் என்று முதலில் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். ஆனால் நம்முடைய அலுவலக நடைமுறை எப்படி ஆயிப்போச்சு, யார் பதவியில் கீழே இருக்கிறார்களோ அவர்கள்தான் மேலே இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லவில்லை என்றால் அதற்கே கோபித்து கொள்ளுகிற சில அதிகாரிகளும் உண்டு. எனக்கு அவன் இன்னைக்கு குட் மார்னிங்கே சொல்லலையே, நான் கிராஸ் பண்ணுறேன், என்னை பார்க்காம போகிறானே, இப்படி முறைச்சிக்கிறவங்களாம் உண்டு. சில பேர் இதையே ஹெச்ஆர்ட்ட சொல்லி அவன் பர்ஃபார்மன்ஸில் இதையே கம்மி மார்க் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஹெச்ஆருங்களும் உண்டு. ஏன்னா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு நல்ல பேர் வாங்கி ஆகணும் இல்லையா, அவருக்கும் அந்த வேலை உறுதிப்படுத்திக்கணுமே. இது எல்லாம் மனம் விரிவடையவில்லை, நாம் இன்னும் நாகரீகப்படவில்லைன்றதுக்கான அடையாளம். சார், நான் ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன். எவ்வளவுதான் படித்து அறிவில் உயர்ந்து புகழ் பெற்றிருந்தாலும் கூட சில அடிப்படை பண்புகள் தான் என்றென்றைக்கும் நம்மை மற்றவர்கள் போற்றும்படி செய்கிறது. ஐன்ஸ்டீன் ஜெர்மனியில் ஒரு கல்லூரியில் பேசுகிறார். அற்புதமான பேச்சு. அவர் தான் இந்த அணு ஆராய்ச்சியில் E = mc² அந்த புகழ்பெற்ற சமன்பாடு இருக்குதே, அதை அவர் தான் உருவாக்கி
அது சம்மந்தமான வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைங்களை கேளுங்க சொல்லுவாங்க. இல்லை இணையத்தில் அந்த தகவல் இருக்கிற உலக புகழ் பெற்ற அறிவியல் மேதை கல்லூரியில் பேசி முடிக்கிறார். பேசி முடிச்சுட்டு ஒரு சில சமன்பாடுகள் ஈக்குவேஷன் 1 2 3 அப்படின்னு போட்டு விளக்குறாருங்க. முடித்த பிறகு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அப்படின்னு மாணவர்களை பார்த்து கேட்குறான். அவர் சொன்ன கேள்வி கூட காதில் உழாத அளவுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலோடு அரங்கத்திலே எல்லோரும் பாராட்டி தெரிவித்து ஆர்ப்பரிக்கிறார்கள். எல்லா கைத்தட்டலும் அடங்கின பிறகு மெதுவாக ஒரு பையன் எழுந்து சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அந்த அரங்கமே உறைந்து போய்விட்டது. அவன் ஐன்ஸ்டீனை பார்த்து சொல்கிறான், மிஸ்டர் ஐன்ஸ்டீன், நீங்கள் முதல்ல போட்ட அந்த ஈக்குவேஷன் சரிதான், ஆனால் அடுத்தாவதாக போட்டிங்களே அந்த 2வதுக்கும் 3வதுக்கும் முதல் ஈக்குவேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படி சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் அந்த லார்ட் டேவிட் அப்படின்ற அந்த இளைஞன் அவன் விளக்கி விட்டான். அரங்கமே அப்படியே உறைஞ்சு போச்சு. உலக புகழ்பெற்ற அறிவியல் மேதை அவருடைய பேச்சில் அவர் விளக்கிய ஒரு சமன்பாட்டில் ஒரு குற்றம் இருக்கிறது, அது தவறானது அப்படின்னு அவர் புகழில் பாதி 10% கூட இல்லாத ஒருவன், அவர் சாதித்த சாதனைகளில் ஒன்று கூட செய்யாத ஒருவன் அவர் சொன்னதிலே ஒரு குற்றம் கண்டுபிடித்து பிழை சொல்லுகிறான்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஐன்ஸ்டீன் என்ன தெரியுங்களா பண்ணார்? திரும்பி பார்த்தாரு, கொஞ்சம் யோசித்தார், டக்குன்னு திரும்பி வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டார். அவனே லார்ட் டேவிட் அப்படின்னா. டேவிட், நீ சொன்னது ரொம்ப சரிதான்ப்பா, நான் தான் அவசரத்தில் தப்பாக எழுதிட்டேன், ஆக்சுவலாக இது மாதிரி இருக்கக்கூடாது, நான் எழுதினது தப்பு தான் அப்படின்னு ஒட்டுமொத்த அரங்கத்தையும் பார்த்து இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் மறந்துடுங்க, நான் சொன்னது தப்பு, அந்த தம்பி சொன்னது தான் சரி, மற்றபடி அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு எது சரியானதோ அதை பற்றி சொல்லிவிட்டு அவர் விடைபெற்று போய்விட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு புகழ்பெற்ற அறிவியல் மேதை வெளிப்படையாக தான் சொன்னது தவறு, அந்த இளைஞன் சொன்னது தான் சரி என்று ஒத்துக்கொண்டு நான் சொன்னதையெல்லாம் மறந்து விடுங்கள் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார் என்றால் அந்த பக்குவம் இருக்கிறதே, எது சரியோ அதை சரி என்பதும் எது தவறோ அதை தவறு என்று தானே செய்திருந்தாலும் கூட ஒத்துக்கொள்ளுகிற அந்த பக்குவம் தான் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அந்த உயரத்திற்கு தான் தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற துலாக்கோல், உரைகள். உண்மையிலேயே அறிவியல் தான் முக்கியமே தவிர என் அகம்பாவம் முக்கியம் இல்லை. அவர் நினச்சிருந்தா எப்படி வேணால் சமாளிச்சிருக்கலாம், நீ என்ன எனக்கு சொல்கிறதுன்னு சமாளிச்சிருக்கலாம், இல்லைன்னா இதைத்தான் நான் வேறு வார்த்தையில் சொன்னேன்ப்பா, மற்றபடி நான் சொல்கிறது சரிதான், கொஞ்சம் சரியாக மறுபடி கேளு அப்படின்னு அந்த சின்ன பையனை அடக்கி உட்கார வச்சிருக்கலாம். கேட்பவன் வயதில் சிறியவனாக இருந்தாலும் சொல்வது சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளில் எது உண்மையோ அதை கேட்பதுதான் அறிவின் அடையாளம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஐன்ஸ்டீன் நடந்து கொள்ளுகிறார். அதுதான் எந்த நிலைக்கு ஒருவர் உயர்ந்தாலும் நாம் அதற்கு தகுதியானவர்கள் என்பதை காட்டுமே தவிர, நான் ஒரு படி ப்ரமோஷனில் மேலே வந்துட்டேன்றதுனாலேயே குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேன் என்பது குறுகிய மனங்களுக்கு மட்டுமே இருக்கிற குணம். வளர்வோம், பதவியாலும் அந்தஸ்தாலும் மட்டுமல்ல, பக்குவத்தாலும் நாகரீகத்தாலும். அதுதான் தமிழர்கள் மரபு, சொல்லப்போனால் சிறந்தவர்களுடைய வாழ்வியல். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.